गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। हर नमः पार्वतीपते हर हर महादेव। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। सद्गुरुस्वामिनः जय, आञ्जनेयस्वामिनः जय। ध्यानश्लोकम्। शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। वागीशाद्याः सुमनसः सर्वार्थानामुपक्रमे यन्नत्वा कृतकृत्याः स्युः तन्नमामि गजाननम्। यस्य द्विरदवक्त्राद्याः पारिषद्याः परशतं विघ्नं निघ्नन्ति सततं विश्वक्सेनं तमाश्रये। ततः श्रीमच्छङ्कराचार्यादिगुरुपरम्परानुसन्धेये दोर्भिर्युक्ता चतुर्भिः स्फटिकमणिमयीम् अक्षमालां दधाना हस्तेनैकेन पद्मं सितमपि च शुकं पुस्तकं चापरेण भासा कुन्देन्दु शङ्खस्फटिकमणिनिभा भासमाना समाना। सा मे वाग्देवतेयं निवसतु वदने सर्वदा सुप्रसन्ना। अचतुर्वदनो ब्रह्मा द्विबाहुरपरो हरिः अफाललोचनः शम्भुः भगवान् बादरायणः। स्वसुखनिभृतचेताः तद्युदस्तान्यभावोऽपि अजितरुचिरलीलाकृष्टसारस्तदीयम् व्यतनुत कृपया यः तत्त्वदीपं पुराणं तमखिलवृजिनघ्नं व्याससूनुं नतोऽस्मि। योगीन्द्राय नमस्तस्मै शुकाय ब्रह्मरूपिणे संसारसर्पदष्टं यो विष्णुरातम् अमूमुचत्। श्रीमद्भागवतं पुराणममलं यद्वैष्णवानां प्रियं यस्मिन् पारमहंस्यमेतदखिलं ज्ञानं परं गीयते। यत्र ज्ञानविरागभक्तिसहितैः नैष्कर्म्यमाविष्कृतं तच्छृण्वन् विपठन् विचारणपरः भक्त्या विमुच्येन्नरः। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः। ध्यानावस्थित तद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुः सुरासुरगणाः। देवाय तस्मै नमः। नमो धर्माय महते नमः कृष्णाय वेधसे। ब्राह्मणेभ्यो नमस्कृत्य धर्मान् वक्ष्यामि शाश्वतान्। बुद्धिर्बलं यशोधीर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात् भवेत्। ஸ்ரீ ஹரே நமஹ. எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை நவம்பர் மாதம் 2ஆம் தேதி ஜெயநாம சம்வத்சரம் தட்சிணாயனம் ஷரத்ருத்து சுக்லபக்ஷம் ஏகாதசி திதி. இன்னைக்கு சதபிஷங் நட்சத்திரம் சதய நட்சத்திரம் 11 மணி மட்டும் சித்தயோகம். இப்போ ஏற்பட்ட வசத்தியான இன்னைக்கு ஸ்ரீமத் பாகவதத்தில் 4வது ஸ்கந்தத்தில் 23வது அத்தியாயத்தில் கடைசி சில ஸ்லோகங்கள், போன தடவை விட்டு போன ஸ்லோகங்கள், அதை இன்னைக்கு அத்தியனம் பண்ண போகிறோம். இது பர்யந்தம் நம்ம என்ன படிச்சுன்னு வரோம்னா 4வது ஸ்கந்தத்தில் பிருத்து சரித்திரம். வேணன்கிற கொடியர் ராஜாவினுடைய கையை கடைஞ்ச பொழுது அதிலேருந்து தோன்றினவர் பிருத்து மகாராஜா.
சாக்ஷாத் பகவத் அம்சம். அந்த பிருத்து மகாராஜா அரசாண்டு வந்தார். நிறைய அஸ்வமேத யாகங்கள் பண்ணாள். கடைசியில் பிருத்து மகாராஜா தன் ராஜ்யத்தெல்லாம் விட்டுவிட்டு வானப்பிரஸ்தராய் தன் பத்னியான அர்ச்சிஷோடு கூட காட்டுக்கு போனாள். அங்கே யோகாபியாசம் பண்ணி தன்னுடைய மைண்ட் பாடி காம்ப்ளெக்ஸ் இருக்கே அதெல்லாம் அடக்கி, யோகத்தினால் அடக்கி, அதில் ஒவ்வொரு பார்ட்டையும் ஒவ்வொரு இந்திரியத்தையும் ஒவ்வொரு நேச்சுரல் எலிமெண்ட்டோடு கூட கலக்கச் செய்தாள். இதெல்லாம் போன சில ஸ்லோகங்களில் நம்ம பார்த்தோம். அவ்வாறாக ஆயிட்டு கடைசியில் அவர் உடம்புலேருந்து அவர் விலகினார். விலகி பிரம்மத்தோடு ஒன்றாக கலந்து போயிட்டார்னு சொன்னாள். அவர் மூச்சு பேச்சு இல்லாமல் இருக்கிறத பார்த்துவிட்டு பத்னியான அர்ச்சிஷு ரொம்ப கதறி அழுதாள். பர்த்தா, பிரியமான பர்த்தா இல்லையேன்னுட்டு. பிறகு அந்த உடம்பை சித்தையில் வச்சு எரிச்சுவிட்டு அது எரிஞ்சு கொண்டிருக்கும் பொழுது 3 தடவை அதை பிரதட்சணம் பண்ணி அந்த சித்தையில் தன்னையும் ஆகுதி பண்ணிட்டாள். இதெல்லாம் போன சில வாரங்கள் முன்பு நம்ம பார்த்தோம். 22வது ஸ்லோகத்தில் சொன்னாள், 3 தடவை அந்த சித்தையை பிரதட்சணம் பண்ணிவிட்டு அதில் தானும் ஏறினாலாம் அந்த அர்ச்சிஷுங்கிற அவனுடைய பத்னி. அது சொன்னாள், விதாய கிருத்தியம் ஹ்ரதினீ ஜலாப்ளுதா தத்வோதகம் பக்துருதார கர்மணः நத்வா திவிஸ்தான் த்ரிதசான்ஸ்த்ரி பரீத்ய விவேஷவன்னிம் தியாயதி பர்த்ருபாதௌ. தன் பர்த்தாவான பிருத்து மகாராஜாவை நினச்சிண்டு 3 தினம் பிரதட்சணம் பண்ணாள். அவருக்கு கொடுக்க வேண்டிய தர்ப்பணங்கள்லாம் பண்ணிவிட்டு அந்த சித்தையிலே தானும் பிரவேசம் பண்ணாள். இதை சொன்னால் இதை போன பார்த்தோம் நம்ம. இப்பொழுது அடுத்த சில ஸ்லோகங்களை பார்க்க போகிறோம். இவ்வாறாக அவள் சித்தையில் ஏறி பர்த்தாவோட கூட போனதை பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்பட்டாள்னு சொல்கிறாள். 23வது ஸ்லோகத்திலேருந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பலஸ்ருதின்னு சொன்னாள். இந்த பிருத்து சரித்திரம் இருக்கே, அது பல அத்தியாயங்களில் நம்ம வாசித்தோம். இந்த பிருத்து சரித்திரத்தை வாசித்தா அதனுடைய பலம் என்னங்கிறதாக பலஸ்ருதி சொல்லியிருக்காள். அந்த சில ஸ்லோகங்களை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸ்ரீ ஹரயே நமஹ. அடுத்த 23வது ஸ்லோகத்தில் சொல்கிறாள், இந்த மகா பதிவிரத்தையான அர்ச்சிஷு தன்னுடைய பர்த்தாவான பிருத்து சக்கரவர்த்திக்கு அவருடைய சித்தையில் தானும் ஏறி சொர்க்கத்தை அடைஞ்சாள். இதை பார்த்துட்டுருக்கிறத பார்த்தாள். அங்கேருந்து தேவலோகத்தில் இருக்கப்பட்ட ஸ்திரீகளெல்லாம் பார்த்துவிட்டு ஆச்சரியப்பட்டு நமஸ்காரம் பண்ணாலாம். விலோக்கியானுகதாம் சாத்வீம் பிருத்தும் வீரவரம் பதிம் துஷ்டூஹு வரதா தேவைஹி தேவபத்னிய சஹஸ்ரஷः. ஆயிரக்கணக்கான தேவ பத்னிகள் ஆகாசத்துலேருந்து இந்த வைபவத்தை பார்த்துவிட்டு இப்படி ரொம்ப தர்மபத்னியான அந்த அர்ச்சிஷு தன்னுடைய பர்த்தாவான பிருத்துவுக்கு சம்ஸ்காரங்களெல்லாம் பண்ணிவிட்டு அதே அக்னியிலே தனக்கும் பரித்தியாகம் பண்ணினாலே, தன்னுடைய உசிரை கொடுத்தாளேன்னு ஆச்சரியப்பட்டு போனாலாம். குர்வத்யா குசுமாசாரம் தஸ்மின் மந்தரசானுனி நதத்சு அமரதூர்யேஷு கிருணந்தி ஸ்ம பரஸ்பரம். குர்வத்யா குசுமாசாரம் தஸ்மின் மந்தரசானுனி நதத்சு அமரதூர்யேஷு கிருணந்தி ஸ்ம பரஸ்பரம். அவள்லாம் ஆகாசத்துலேருந்து கோஷங்களை எழுப்பி, நாத கோஷங்களை எழுப்பி புஷ்ப வருஷத்தை பொழிஞ்சாலாம். அவள் மேலே அந்த சித்தை எரிஞ்சுட்டு இருக்கிறதுக்கு மேலே புஷ்பங்களை கொட்டினாலாம். என்ன சொல்லி பிரார்த்தனை பண்ணாள்? தேவ்யௌச்சுஹு அஹோயம் வதூர்தன்யா யா சைவம் பூபுஜாம் பதிம் சர்வாத்மனா பதிம் பேஜே யக்ஞேஷம் ஸ்ரீர்வதூரிவ. எப்படி பகவான் மகாவிஷ்ணுகிட்ட அனபாயினியாக மகாலட்சுமி இருப்பளோ, அப்படி இந்த தேவியான அர்ச்சிஷு
தன்னுடைய பர்த்தாவான பிருத்து சக்கரவர்த்தியோடு கூட இருக்கணுங்கிறதுக்காக அவர் உயிரோடு இருக்கும்பொழுது மனசு வாக்கு காயம் இதுகள்னால அவருக்கு சிசுரூஷ பண்ணவள் அந்த பத்தியோடு கூட சேர்ந்தாளேன்னு சொல்லி ஆச்சரியப்பட்டாள். அகோயம் வதூர் தன்யா, எப்பேற்பட்ட தன்யே இவள் அப்படின்னு சொன்னாள். யா சைவம் புபுஜாம் பதிம் சர்வாத்மனா பதிம் பேஜே யக்ஞேஷம் ஸ்ரீர்வதூரிவ. மகாலட்சுமி மகாவிஷ்ணுவோடு கூட எப்பொழுதும் இருக்கிறது மாதிரி அந்த பிருத்து சக்கரவர்த்தியோடு கூடவே தான் இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த அர்ச்சிஷு போய் சேர்ந்தாளேன்னாள். சைஷானூனம் விரஜத்யூர்த்வம் அனுவைன்யம் பதிம் சதி பஷ்யதாஸ்மானதீத்யார்ச்சி துர்விபாவ்யேன கர்மணா. எவ்வளவு மகா பதிவிரத்தை இந்த அர்ச்சிஷுன்னு சொல்லி ஆச்சரியப்பட்டாளாம். தன் பர்த்தாவோடு கூட வானப்பிரஸ்தையாய் இத்தனை நாள் கூடவே இருந்துட்டு அவருக்கு பரிச்சரணை பண்ணிட்டு இருந்தாலே, இப்பொழுது அவரோட கூடவே தேவலோகத்துக்கு போய் சேர்ந்தாளே, சொர்க்கத்துக்கு போய் சேர்ந்தாளேன்னு ஆச்சரியப்பட்டாள். தேஷாம் துராபம் கிம் துவன்யத் என்மர்த்தியானாம் பகவத் பதம் புவிலோலாயுஷோ ஏவை நைஷ்கர்மியம் சாதயந்த்யுத. இந்த லோகத்தில் மனிதர்கள் வாழறதுக்கு ரொம்ப குறைச்ச நாள் தான் வாழுகிறார்கள், ஆயிரக்கணக்கான வருஷம்லாம் வாழ்வது கிடையாது. அப்படி ரொம்ப சொல்பமான காலத்தில் இந்த பூலோகத்தில் வசிச்சிருந்தா கூட பகவான்கிட்ட பக்தி பண்ணுறவாள் எப்பொழுதும் பகவானையே திருப்பி அடைகிறார்கள். அப்படி பகவத் பக்தி பண்ணுறவாளுக்கு எதுதான் சாத்தியமில்லைன்னு சொல்லி ஆச்சரியப்பட்டாலாம் அந்த தேவதைகள் எல்லாம். தேஷாம் துராபம் கிம் துவன்யத் மத்யானாம் பகவத் பதம் புவிலோலாயுஷோ ஏவை நைஷ்கர்மியம் சாதயந்த்யுத. பகவத் பக்தி பண்ணுறவாளுக்கு எல்லாம் சாத்தியம்ங்கிறதா அர்த்தம். சவஞ்சிதோ பதாத்மதுருக்கு கிருச்ரேண மகதா புவி லப்த்வாபவர்க்யம் மானுஷ்யம் விஷயேஷு விஷஜ்யதே. எந்த ஒரு மனுஷனுக்கு மனுஷ்ய ஜென்மா கிடச்சி அந்த மனுஷ்ய ஜென்மாவை தன்னுடைய வாழ்க்கையை நடத்துவதற்காகவே காமிய கர்மாவிலேயே மனசு ஈடுபாடுபட்டு தன்னுடைய வாழ்க்கையை வியர்த்தம் பண்ணிக்கிற மனுஷியாளுடைய வாழ்க்கையை மோசமாக போயிடுமே, அப்படி இருக்கலாமான்னு சொல்கிறாள். சவஞ்சிதோ, அப்படி இருக்கப்பட்டவன் வஞ்சிதா, ஏமாற்றப்பட்டவன்கிறாள். சவஞ்சிதோ பதாத்மதுருக்கு கிருச்ரேண மாதா புவி. ஏதோ ஒரு பிராரப்த வசத்தினால புண்ணிய கர்மாவனால இந்த பூலோகத்தில் மனுஷ்ய ஜென்மாக வந்தவன், மர்த்தியனாக வந்தவன். லப்த்வாபவர்க்யம் மானுஷ்யம் விஷயேஷு விஷஜ்யதே. விஷயங்கள் காமிய விஷயங்களில் போய் மனசை கொடுத்து வியர்த்தம் பண்ணி விடுறாளே, அவள் வஞ்சிதா, அவள் ஏமாற்றப்பட்ட மனுஷராள் அல்லவா என்று சொல்கிறாள். என்ன அர்த்தம்னா, இருக்கிற காலத்தை உபயோகம் பண்ணி மனசை ஆத்ம விசாரத்தில் ஈடுபாடுபடுத்தி பகவத் பக்தியில் ஈடுபாடு படுத்தணுங்கிறதாக சொல்கிறதுக்காக அந்த தேவதைகள்லாம் சொல்லிண்டாளாம். மைத்ரேயம் வாச்ச ஸ்துவதீஷு அமரஸ்திரீஷு பதிலோகம் கதாவதூஹு யம் வா ஆத்மவிதாம் துர்யோ வைஹ்ய பிராபாச்சுதாஸ்ரய. மைத்ரேயர் விதுரருக்கு கதை சொல்லிட்டு வர சொல்கிறாள். ஆகாசத்தில் தேவலோகத்து ஸ்திரீகள் எல்லாம் இப்படி பேசிண்டாள். அப்பொழுது அந்த தன்னுடைய தேகத்தை தன்னுடைய பதி எரிஞ்சின்றிருக்கப்பட்ட அந்த சித்தையில் பஸ்மம் பண்ணிண்ட அந்த அர்ச்சிஷு பர்த்தாவோடு கூட ரொம்ப உயர்ந்த லோகங்களை போய் சேர்ந்தாளுங்கிறாள். ஆத்ம சாட்சா்காரம் அடைஞ்சதாக ஆத்மவித்தாக ஆத்மாவை புரிஞ்சின்றவளாக ஆகி பர்த்தாவோடு கூட சேர்ந்து கிடைத்தற்கரிய லோகங்களை போய் சேர்ந்தாளுங்கிறாள். ஸ்துவதீஷு அமரஸ்திரீஷு பதிலோகம் கதாவதூஹு யம் வா ஆத்மவிதாம் துர்யோ வைஹ்யா பிராபாச்சுதாஸ்ரய. இத்தம் பூதானுபாவோசௌ பிருதுஹு ச பகவத்தமः கீர்த்திதம் தஸ்ய சரிதம்
உத்தாம சரிதஸ்யதே. மைத்ரேயர் விதுரருக்கு சொல்றாள், இந்த மகாராஜா பிருத்துவனுடைய குணங்கள், அவனுடைய வாழ்க்கை, அவன் செய்த காரியங்கள் இதெல்லாம் ரொம்ப உயர்ந்தது. அதை நான் உனக்கு இந்த உயர்ந்த கதையை எடுத்து நான் சொல்லியிருக்கேன் உனக்கு என்று சொல்லி அந்த கதையை சொன்னதுக்குள்ள அந்த பலஸ்ருதி, இதை கேட்டத்தினுடைய பலஸ்ருதியை பின்னாடி சொல்ல போகிறாள். இப்பொழுது இந்த ஸ்லோகங்களெல்லாம் அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரயே நமஹ. விலோக்யானுகதாம் சாத்வீம் விலோக்யானுகதாம் சாத்வீம் விலோக்யானுகதாம் சாத்வீம் பிருதும் வீரவரம் பதிம் பிருதும் வீரவரம் பதிம் பிருதும் வீரவரம் பதிம் துஷ்டுः வரதா தேவைः துஷ்டுமுர்வரதா தேவைः துஷ்டுமுர்வரதா தேவைः தேவபத்ன்யः சஹஸ்ரஷः தேவபத்ன்யः சஹஸ்ரஷः தேவபத்ன்யः சஹஸ்ரஷः குர்வத்யः குசுமாசாரம் குர்வத்யः குசுமாசாரம் குர்வத்யः குசுமாசாரம் தஸ்மின் மந்தரசானுனி தஸ்மின் மந்தரசானுனி தஸ்மின் மந்தரசானுனி நதத்சு அமரதூர்யேஷு நதத்ஸ்வமரதூர்யேஷு நதத்ஸ்வமரதூர்யேஷு கிருணந்தி ஸ்ம பரஸ்பரம் கிருணந்தி ஸ்ம பரஸ்பரம் கிருணந்தி ஸ்ம பரஸ்பரம். தேவ்யௌச்சு 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 அஹோ இயம் வதூர்தன்யா அஹோ இயம் வதூர்தன்யா அஹோ இயம் வதூர்தன்யா யா சைவம் புபுஜாம் பதிம் யா சைவம் புபுஜாம் பதிம் சர்வாத்மனா பதிம் பேஜே சர்வாத்மனா பதிம் பேஜே சர்வாத்மனா பதிம் பேஜே யஜ்ஞேஷம் ஸ்ரீர்வதூரிவ யஜ்ஞேஷம் ஸ்ரீர்வதூரிவ யஜ்ஞேஷம் ஸ்ரீர்வதூரிவ சைஷானூனம் व्रजत्यूर्ध्वम् सहिषानूनं व्रजत्यूर्ध्वम् सहिषानूनं व्रजत्यूर्ध्वम् अनुवैन्यं पतिं सती अनुवैन्यं पतिं सती पश्यतास्मान् अतीत्यार्चिः पश्यतात्मान् अतीत्यार्चिः पश्यतास्मान् अतीत्यार्चिः दुर्विभाव्येन कर्मणा दुर्विभाव्येन कर्मणा दुर्विभाव्येन कर्मणां तेषां दुरापं किं त्वन्यन् तेषां दुरापं किं त्वन्यन् तेषां दुरापं किं त्वन्यत् मर्त्यानां भगवत्पदं मर्त्यानां भगवत्पदं मर्त्यानां भगवत्पदं भुवि लोलायुषो ये वै भुवि लोलायुषो ये वै भुवि लोलायुषो ये वै नैष्कर्म्यं साधयन्त्युत नैष्कर्म्यं साधयन्त्युत नैष्कर्म्यं साधयन्त्युत सवञ्चितो बतात्मधृक् सवञ्चितो बतात्मधृक् सवञ्चितो बतात्मधृक् कृच्छ्रेण महता भुवि कृच्छ्रेण महता भुवि कृच्छ्रेण महता भुवि लब्ध्वापवर्ग्यं मानुष्यं लब्ध्वापवर्ग्यं मानुष्यं लब्ध्वापवर्ग्यं मानुष्यं विषयेषु विषज्यते विषयेषु विषज्यते विषयेषु विषज्यते मैत्रेय उवाच मैत्रेय उवाच मैत्रेय उवाच स्तुवतीष्वमरस्त्रीषु 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 पतिलोकं गता वधूः पतिलोकं गता वधूः
பதிலோகம் கதாவதூः யம் வா ஆத்மவிதாம் துர்யோ யம் வா ஆத்மவிதாம் துர்யோ யம் வா ஆத்மவிதாம் துர்யோ வைன்யः பிராபாच्युताश्रयः வைன்யः பிராபாच्युताश्रयः வைன்யः பிராபாच्युताश्रयः इत्थं भूतानुभावोऽसौ इत्थं भूतानुभावोऽसौ इत्थं भूतानुभावोऽसौ पृथुः स भगवत्तमः पृथुः स भगवत्तमः पृथुः स भगवत्तमः कीर्तितं तस्य चरितं कीर्तितं तस्य चरितं कीर्तितं तस्य चरितं उद्दामचरितस्य ते उद्दामचरितस्य ते उद्दामचरितस्य ते ஸ்ரீஹரயே நமஹ. அடுத்த 31வது ஸ்லோகத்திலேருந்து பலஸ்ருதி சொல்றாள். இந்த பிருத்து சரித்திரத்தை கேட்டவாளுக்கு என்னென்னு யைதம் சுமஹத் புண்ணியம் ஸ்ரத்தையா வைதப் படேத் ஸ்ராவயேத் ஸ்ருணுயாத்வாபி சப்ருதோ பதவீமியாத். இந்த மகாராஜாவினுடைய பிருத்துனுடைய சரித்திரத்தை யார் ஸ்ரத்தையோடையும் பக்தியோடையும் கேட்குறாளோ இல்லை கேட்க பண்ணுறாளோ, ஸ்ரத்தையா அவகித படேத்து அதுவா ஸ்ராவயேத்து அதுவா ஸ்ருணுயாத்து, ஒன்றும் படிக்கணும் இல்லை இது சொல்கிறவாள் அந்த கதையை கேட்கணும் இல்லை இன்னொருத்தருக்கு சொல்லி கொடுக்கணும். இப்படி எது பண்ணாலும் சரி. அப்போ ஏற்பட்டவாள் என்ன பண்ணுவாள்னாள், மகாராஜா பிருத்து சக்கரவர்த்தி எப்படி உயர்ந்த லோகங்களுக்கு போய் சேர்ந்தானோ அதே கத்தியே இவாளும் அடைகிறாளாம் அப்படின்னு சொன்னாள். வைகுண்டம் முதலான இடங்களுக்கு போய் சேர்றாள்னாள். யைதம் சுமஹத் புண்ணியம் ஸ்ரத்தையா அவஹித படேத் ஸ்ராவயேத் ஸ்ருணுயாத்வாபி சப்ருதோ பதவீமியாத். பிராமணோ பிரம்மவர்ச்சஸ்வி ராஜன்யோ ஜகதீபதி வைஷ்யவ் படம் விட்பதி ஸ்யாச்ரூத்ரஹ சத்தமதாமியாத். அந்தந்த வர்ணத்தவர்களுக்கு அந்தந்த உயர்ந்த பதவி கிடைக்கும் நாள். பிராமண வர்ணத்தில் இருக்கப்பட்டவன் இந்த கதையை கேட்டால் அவன் பிரம்ம வர்ச்சஸ்வியா. அவன் ராஜா ஒரு பெரிய ஜெகத்பதியா, லோகத்துக்கெல்லாம் அதிபதியா. அவன் க்ஷத்ரியன். வைஷ்யன் விட்பதி, அவன் எல்லா விதமான பிராணிகளுக்கும் பதியாவன், எல்லா சொத்துக்கும் பதியாவன். சூத்ரவர்ணம் இருக்கப்பட்டவா அவா பெரிய பக்திமான்களா அவள் சொன்னாள். பிராமணோ பிரம்மவர்ச்சஸ்வி ராஜன்யோ ஜகதீபதி வைஷ்யவ் படன் விட்பதி ஸ்யாச்சூத்ரா சத்தமதாமியாத். திரிக்ருத்வைதமாகர்ண்ய நரோ நார்யதவாத்ருதா அப்ரஜ சுப்ரஜதமோ நிர்தனோ தனவத்தமா. மனிதரால் ஆணாக இருந்தாலும் சரி பொண்ணாக இருந்தாலும் சரி, நரோ நாரி அதவா, பொண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி, இந்த கதையை கேட்குறவாள் ரொம்ப பக்தியோடு பிருத்து சரித்திரத்தை கேட்டவாள். அவள் நல்ல சத்புத்திராள் அடைஞ்சு சுப்ரஜதமாக நல்ல புத்திராளை அவள் உண்டாக்கி அந்த புத்திராளர்களோடு கூட சேர்ந்து எல்லா விதமான தனவான்களாக சம்பத்துகளும் நிறைஞ்சு நிர்தனமாக இல்லாமல் தனவானாக ஆவார்கள்னு சொன்னாள். திரிக்ருத்வைதமாகர்ண்ய. இந்த கதையை 3 தடவை கேட்கணுமா, திருப்பி கேட்கணும்னு அர்த்தம். திரிக்ருத்வைதமாகர்ண்ய நரோ நார்யதவாத்ருதா அப்ரஜ சுப்ரஜதமோ நிர்தனோ தனவத்தமா. அஸ்பஷ்ட கீர்த்தி சுயசா மூர்க்கோ பவதி பண்டிதா இதம் ஸ்வஸ்த்யயனம் பும்சாம் அமங்கல்ய நிவாரணம். இந்த பிருத்து சக்கரவர்த்தியினுடைய கதை இருக்கே அது யசஸ்கரம், எல்லாருக்கும் நல்ல யசஸை கொடுக்கும், எல்லா விதமான மங்களங்களையும் கொடுக்கும். ஸ்வஸ்தியயனம் எல்லாருக்கும் சக்சஸ்,
சக்ஸஸை கொடுக்கும், மங்களங்களை கொடுக்கும், அமங்கலங்களை போக்கும், கிட்டக்க வராமல் தடுக்கும் அமங்கலங்களை அப்படின்னு சொன்னால் அஸ்பஷ்ட கீர்த்தி சுயசா மூர்க்கோ பவதி பண்டிதா, முட்டாள் கூட ஒரு பண்டிதனாயிடுவன். இதம் ஸ்வஸ்தியனம் பும்சாம் அமங்கல்ய நிவாரணம், ரொம்ப மங்களகத்தை கொடுக்கும், அமங்கலத்தை போக்கும்னு சொன்னாள். தன்யம் யசஸ்யமாயுஷ்யம் ஸ்வர்கியம் கலிமலாபகம் தர்மார்த்த காமமோக்ஷாணாம் சம்யக் சித்திமபீப்சுபி ஸ்ரத்தையை ததனுஸ்ராவ்யம் சதுர்ணாம் காரணம் பரம். இந்த பிருத்து மகாராஜனுடைய சரித்திரத்தை கேட்பதனால தன்யம் யசஸ்யம் ஆயுஷ்யம், நல்ல தனவான்களாக ஆவார்கள், நல்ல யசஸு புகழ் கிடைக்கும், கீர்த்தி கிடைக்கும், ஆயுசு தீர்காயுசு கிடைக்கும், ஸ்வர்கியம் அதன் பிறகு ஸ்வர்கலோகம் கிடைக்கும் நாள், கலி மலாபகம் கலியினால் வர தோஷங்களெல்லாம் விலகும் நாள் இந்த பிருத்து சரித்திரத்தில் கேட்பதனால தர்மார்த்த காம மோக்ஷானாம் சம்யக் சித்திம் அபிப்சுபி, சதுர்வித பல புருஷார்த்தங்களும் சேர்ந்து எல்லாருக்கும் கிடைக்குமாம் சொன்னாள். தன்யம் யசஸ்யமாயுஷ்யம் ஸ்வர்கியம் கலிமலாபகம் தர்மார்த்த காம மோக்ஷாணாம் சம்யக் சித்திம் அபீப்சுபி ஸ்ரத்தை ததனுஸ்ராவ்யம் சதுர்ணாம் காரணம் பரம். அதனால் இதை படிக்க வேண்டும், கேட்க வேண்டும் இந்த கதைங்கிறதா அர்த்தம். விஜயாபிமுகோ ராஜா ஸ்ருத்வை ததபியாதியான் பலிம் தஸ்மை ஹரந்தியக்ரே ராஜான பிருத்தவே யதா. ஒரு பெரிய மகாராஜா, அவனுக்கு கீர்த்தி யசஸு புகழ், அவனுக்கு விக்டரி ஜெயம் இதெல்லாம் அடைய வேண்டும் என்று நினைச்சால் பிருத்து மகாராஜாவினுடைய சரித்திரத்தை 3 தடவை சொல்லணுமாம். மேலே ஒரு சண்டைக்கு கிளம்பின்னு இருந்தான்னா, இந்த சண்டை போடுறதுக்கு கிளம்பின்னு இருந்தான்னா ரதத்தில் ஏறுறதுக்கு முன்னாடியே இந்த பிருத்து சரித்திரத்தை கேட்கணுமா. அப்போ என்ன ஆகும்னால், அவனுக்கு கீழே இருக்கப்பட்ட ராஜாக்கள்னா இவன் சொன்னபடி கேட்பாள், இவனுக்கு கப்பமெல்லாம் செலுத்துவாளாம். அப்படி இந்த பொழுந்த பிருத்து சக்கரவர்த்தியினுடைய கதையினால் விஜயாபிமுகோ ராஜா ஸ்ருத்வை தத் அபியாதியான் பலிம் தஸ்மை ஹரந்தியக்ரே ராஜான பிருத்தவே யதா. எப்படி பிருத்து மகாராஜாவுக்கு அந்நிய ராஜாக்கள் எல்லாம் கப்பம் கட்டின்னு வந்தாலோ அப்படி அந்த ராஜாவுக்கும் கட்டுவாள் நாள். முக்தான்யசங்கோ பகவதி அமலாம் பக்தி முத்வகன் வைன்யஸ்ய சரிதம் புண்ணியம் ஸ்ருணுயாத் ஸ்ராவயேத் படேத். ரொம்பவும் தீவிரமாக பக்தி பண்ணிட்டு இருக்கவங்க கூட அந்த பக்தியிலேயே மூழ்கி பகவானை உள்ள பார்த்து பார்த்து கிருஷ்ணன் மேலே அப்படியே லயிச்சு போயிருக்கிற பக்தன் இருக்கானே, அவன் கூட என்ன பண்ணணுமா, இந்த பிருத்து மகாராஜாவினுடைய சரித்திரத்தை, ரொம்ப பாவனமான சரித்திரத்தை கேட்கணுமாம், படிக்கணுமாம், இல்லை கேட்க பண்ணணுமாம். பகவத் பக்தியிலேயே மூழ்கி இருக்கிறவா கூட அதை பண்ணணும்னு சொன்னாள். முக்தான்யசங்கோ பகவதி அமலாம் பக்தி முத்வகன் வைன்யஸ்ய சரிதம் புண்ணியம் ஸ்ருணுயாத் ஸ்ராவயேத் படேத். வைச்சித்ரவீத்யாபீதம் மகன் மாத்மியசூச்சகம் அஸ்மின் கிருதம் அதிமர்த்தியம் பார்த்தவீம் கதிமாப்னுயாத். மைத்ரேயர் விதுரர்கிட்ட சொல்கிறா, அழப்பா விதுரா, பிருத்து சக்கரவர்த்தியினுடைய சரித்திரம் இருக்கே அது எவ்வளோ உயர்ந்தது தெரியுமா, அதை நீ தெரிஞ்சுட்டு அதை நீ அனுபவிக்கணுங்கிறதாக சொல்லி அதுக்காக தான் உனக்கு சொன்னேங்கிறாள். ரொம்ப ஆச்சரியமான இந்த கதையினாள். அனுதினமிதமாதரேண ஸ்ருண்வன் பிருத்துச்சரிதம் பிரதயன் விமுக்த சங்கா பகவதி பவசிந்து போதபாதே சச்ச நிபுணாம் லபதே ரதிம் மனுஷ்யா. அதை விட உயர்ந்தது ஒன்று நாள். இந்த பிருத்து சரித்திரத்தை தினம் யார் பாராயணம் பண்ணிட்டு வராளோ அவளுக்கு பகவான் கிருஷ்ணன்கிட்டக்க அச்சஞ்சலமான பக்தி, அவனுடைய சரணங்களினுடைய மேலே பக்தி கிடைக்கும்.
அப்படி பக்தி ஏற்பட்டதுனால அந்த பகவத் சரணம் இருக்கே, அது போட்டு மாதிரி இந்த சம்சாரத்திலேருந்து அவித்தியிலேருந்து அவனை காப்பாற்றும்னு சொல்லி முடிச்சாள் இந்த அத்தியாயத்தை. அனுதினமிதம் ஆதரேண ஸ்ருண்வன் பிருத்துச்சரிதம் பிரதயன் விமுக்த சங்கஹா பகவதி பவசிந்து போதபாதே சஜ நிபுணாம் லபதே ரதிம் மனுஷ்யः. ஸ்ரீஹரே நமः. இது ஸ்ரீமத்பாகவதே மகாபுராணே சதுர்த்தஸ்கந்தே த்ரயோவிம்ச சர்க. ஸ்ரீஹரே நமः. இப்பொழுது இந்த ஸ்லோகங்களெல்லாம் அத்தியனம் பண்ணும். யஹிதம் சுமஹத் புண்ணியம், யஹிதம் சுமஹத் புண்ணியம், யஹிதம் சுமஹத் புண்ணியம் ஸ்ரத்தயா வஹிதः படேத், ஸ்ரத்தயா வஹிதः படேத், ஸ்ரத்தயா அவஹிதः படேத். ஸ்ராவயேத் ஸ்ருணுயாத்வாபி, ஸ்ராவயேத் ஸ்ருணுயாத்வாபி, ஸ்ராவயேத் ஸ்ருணுயாத்வாபி சப்ருதோ பதவீமியாத், சப்ருதோ பதவீமியாத், சப்ருதோ பதவீமியாத். பிராமணோ பிரம்மவர்ச்சஸ்வி, பிராமணோ பிரம்மவர்ச்சஸ்வி, பிராமணோ பிரம்மவர்ச்சஸ்வி. ராஜன்யோ ஜகதீபதிः, ராஜன்யோ ஜகதீபதிः, ராஜன்யோ ஜகதீபதிः. வைஷ்யः படன் விட்பதிः, வைஷ்யः படன் விட்பதிः. ஸ்யாச்சூத்ரா சத்தமதாமியாத், ஸ்யாச்சூத்ர சத்தமதாமியாத், ஸ்யாச்சூத்ர சத்தமதாமியாத். த்ரிக்ருத்வைதமாகர்ண்ய, த்ரிக்ருத்வைதமாகர்ண்ய, த்ரிக்ருத்வைதமாகர்ண்ய. நரோ நார்யதவா திருதா, நரோ நார்யதவா திருதா, நரோ நார்யதவா திருதா. அப்ரஜः சுப்ரஜதமோ, அப்ரஜः சுப்ரஜதமோ, அப்ரஜः சுப்ரஜதமோ. நிர்தனோ தனவத்தமः, நிர்தனோ தனவத்தமः, நிர்தனோ தனவத்தமः. அஸ்பஷ்டகீர்த்தி சுயசா, அஸ்பஷ்டகீர்த்தி சுயசா, அஸ்பஷ்டகீர்த்தி சுயசா. மூர்க்கோ பவதி பண்டிதः, மூர்க்கோ பவதி பண்டிதः, மூர்க்கோ பவதி பண்டிதः. இதம் ஸ்வஸ்த்யயனம் பும்சாம், இதம் ஸ்வஸ்த்யயனம் பும்சாம், இதம் ஸ்வஸ்த்யயனம் பும்சாம். அமங்கல்ய நிவாரணம், அமங்கல்ய நிவாரணம், அமங்கல்ய நிவாரணம். தன்யம் யசஸ்யமாயுஷ்யம், தன்யம் யசஸ்யமாயுஷ்யம், தன்யம் யசஸ்யமாயுஷ்யம். ஸ்வர்க்யம் கலிமலாபகம், ஸ்வர்க்யம் கலிமலாபகம், ஸ்வர்க்யம் கலிமலாபகம். தர்மார்த்தகாமமோக்ஷாணாம், தர்மார்த்தகாமமோக்ஷாணாம், தர்மார்த்தகாமமோக்ஷாணாம். சம்யக் சித்திமபீப்சுபிः, சம்யக் சித்திமபீப்சுபிः, சம்யக் சித்திமபீப்சுபிः. ஸ்ரத்தயைததனுஷ்ராவ்யம், ஸ்ரத்தயைததனுஷ்ராவ்யம், ஸ்ரத்தயைததனுஷ்ராவ்யம். சதுர்ணாம் காரணம் பரம், சதுர்ணாம் காரணம் பரம், சதுர்ணாம் காரணம் பரம். விஜயாபிமுகோ ராஜா, விஜயாபிமுகோ ராஜா, விஜயாபிமுகோ ராஜா. ஸ்ருத்வைததபியாதியான், ஸ்ருத்வைததபியாதியான், ஸ்ருத்வைததபியாதியான். பலிம் தஸ்மை ஹரந்த்யக்ரே, பலிம் தஸ்மை ஹரந்த்யக்ரே, பலிம் தஸ்மை ஹரந்த்யக்ரே. ராஜான ப்ருதவே யதா, ராஜான ப்ருதவே யதா, ராஜான ப்ருதவே யதா. முக்தான்யசங்கோ பகவதி, முக்தான்யசங்கோ பகவதி, முக்தான்யசங்கோ பகவதி. அமலாம் பக்திமுத்வகன், அமலாம் பக்திமுத்வகன், அமலாம் பக்திமுத்வகன்.
வைன்யஸ்ய சரிதம் புண்ணியம் வைன்யஸ்ய சரிதம் புண்ணியம் வைன்யஸ்ய சரிதம் புண்ணியம் ஸ்ருணுயாத் ஸ்ராவயேத் படேத் ஸ்ருணுயாத் ஸ்ராவயேத் படேத் ஸ்ருணுயாத் ஸ்ராவயேத் படேத் வைச்சித்ரவீத்யாபீதம் 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 மகன்மாஹாத்ம்யசூச்சகம் 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 அஸ்மின் கிருதம் அதிமத்யம் அஸ்மின் கிருதம் அதிமத்யம் அஸ்மின் கிருதம் அதிமத்யம் பார்த்தவீம் கதிமாப்னுயாத் பார்த்தவீம் கதிமாப்னுயாத் பார்த்தவீம் கதிமாப்னுயாத் அனுதினமிதமாதரேண ஷృण्वन् அனுதினமிதமாதரேண ஷృण्वन् அனுதினமிதமாதரேண ஷృण्वन् பிருதுச்சரிதம் பிரதயன் விமுக்தசங்கः பிருதுச்சரிதம் பிரதயன் விமுக்தசங்கः பிருதுச்சரிதம் பிரதயன் விமுக்தசங்கः பகவதி பவசிந்துபோதபாதே பகவதி பவசிந்துபோதபாதே பகவதி பவசிந்துபோதபாதே சச்ச நிபுணாம் லபதே ரதிம் மனுஷ்யா சச்ச நிபுணாம் லபதே ரதிம் மனுஷ்யா சச்ச நிபுணாம் லபதே ரதிம் மனுஷ்யா ஸ்ரீ ஹரே நமः இதி ஸ்ரீமத்பாகவதே மகாபுராணே சதுர்த்தஸ்கந்தே திரையோவிம்ச சர்க ஸ்ரீ ஹரே நமः. இப்பொழுது இந்த ஸ்லோகங்கள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை வாசிக்கிறேன். ஸ்ரீ ஹரே நமः. அத ஸ்ரீமத்பாகவதே மகாபுராணே சதுர்த்தஸ்கந்தே திரையோவிம்ச சர்கः. மைத்ரேய உவாச்ச திருஷ்ட்வாத்மானம் பிரவயசம் ஏகதா வைன்ய ஆத்மவான் ஆத்மனா வர்திதாசேஷ ஸ்வானுசர்க பிரஜாபதி ஜகதஸ்தஸ்துஷச்சாபி விருத்திதோ தர்மபிருத் சதாம் நிஷ்பாதிதேஸ்வராதேஷோ யதர்த்தமிஹ ஜக்ஞிவான் ஆத்மஜேஷ்வாத்மஜாம்யஸ்ய விரகான் ருததீமிவ பிரஜாசு விமனஸ்வேகः சதா ரோகாத் தபோவனம் தத்ராப்யதாப்யநியமः வைஹிகானச சுசம்மதே ஆரப்த உக்ரதபசி யதா ஸ்வவிஜயே புரா கந்தமூலபலாஹாரः शुष्कपर्णाशन क्वचित् अभक्ष कतिचित् पक्षान् वायुभक्षस्ततः परम् ग्रीष्मे पञ्चतपा वीरो वर्षासु आसारषान्मुनिः आकण्ठमग्नः शिशिरे उदके तण्डिलेशयः तितिक्षुः यतवाग्दान्त ऊर्ध्वरेताजितानिलः आरिराधयिषु कृष्णम् अचरत्तप उत्तमम् तेन क्रमानुसिद्धेन ध्वस्तकर्ममलाशयः प्राणायामैः सन्निरुद्ध षड्वर्गच्छिन्नबन्धनः सनत्कुमारो भगवान् यदाध्यात्मिकम् परम् योगम् तेनैव पुरुषम् अभजत्पुरुषर्षभः भगवद्धर्मिणः साधोः श्रद्धया यततः सदा भक्तिर्भगवति ब्रह्मणि अनन्यविषया भवत् तस्यानया भगवतः परिकर्मशुद्ध सत्त्वात्मनस्तदनु संस्मरणानुपूर्त्या ज्ञानं विरक्तिमदभूत् निशितेन येन चिच्छेदसंशयपदं निजजीवकोशम् छिन्नान्यधीः अधिगदात्मगतिर्निरीहः तत्तत्यजेच्छिनत् इदं वयुनेन येन तावन्नयोगगतिभिः यतिरप्रमत्तो यावद्गदाग्रजकथासुरतिं न कुर्यात् एवं सवीरप्रवरः संयोज्यात्मानमात्मनि ब्रह्मभूतो दृढं काले
தத்யாஜஸ்வம் கலேவரம் சம்பீத்ய பாயும் பார்ஷ்ணீभ्याम् வாயுமுத்சாரயன் சனைः நாभ्याम् கோஷ்டேஷு அவஸ்தாப்ய ஹிருதுரः கண்டசீர்ஷணி உத்சர்ப்பயம் ஸ்துதம் மூர்ध्नि க்ரமேணாவேஷ்ய நிஸ்பிருஹः வாயும் வாயோ க்ஷிதோ காயம் தேஜஸ்தேஜசி அயூயுஜத் கான்யாகாசே திரவம் தோயே யதா ஸ்தானம் விபாகசः க்ஷிதிமம்பசி தத்தேஜசி அதோ வாயோ நபஸ்யமும் இந்திரியேஷு மனஸ்தானி தன்மாத்ரேஷு யதோத்பவம் பூதாதிநாமூனி உத்கிருஷ்ய மஹத்யாத்மனி சந்ததே தம் சர்வகுணவிந்யாசம் ஜீவே மாயாமயேன்யதாத் தம் சானுஷயமாத்மஸ்தம் அசாவனுஷை புமான் ஞானவைராக்யவீத்யேன ஸ்வரூபஸ்தோ அஜஹாத் பிரபுः அர்ச்சிர்நாம மகாராஜ்ஞி தத்பத்யனுகதாவனம் சுகுமாரி அத தர்ஹா ச யத்பத்भ्याम् ஸ்பர்ஷனம் புவः அதீவ பர்த்தும் व्रतधर्मनिष्ठया शुश्रूषया च आर्षदेहयात्रया नाविन्दतार्तिं परिकर्षितापि सा प्रेयस्करस्पर्शन माननिर्वृतिः देहं विपन्नाखिलचेतनादिकं पत्युः पृथिव्याः दैतस्य चात्मनः आलक्ष्य किञ्चिच्च विलप्य सा सती चितामथारोपयत् अद्रिसानुनी विधाय कृत्यं ह्रदिनी जलाप्लुता दत्वोदकं भर्तुरुदारकर्मणः नत्वा दिविस्थान् त्रिदशान् स्त्रिः परीत्य विवेशवह्निं ध्यायति भर्तृपादौ विलोक्यानुगतां साध्वीं पृथुं वीरवरं पतिं तुष्टुः वरदा देवैः देवपत्न्यः सहस्रशः कुर्मत्यः कुसुमासारं तस्मिन् मन्दरसानुनि नदत्सु अमरतूर्येषु गृह्णन्ति स्म परस्परं देव्यौचुः अहो इयं वधूर्धन्या या चैवं बुभुजां पतिं सर्वात्मना पतिं भेजे यज्ञेशं श्रीर्वधूरिव सैषा नूनं व्रजत्यूर्ध्वम् अनुवैन्यं पतिं सती पश्यतास्मानतीत्यार्ची दुर्विभाव्येन कर्मणा तेषां दुरापं किं त्वन्यत् मर्त्यानां भगवत्पदं भुवि लोलायुषो ये वै नैष्कर्म्यं साधयन्त्युत स वञ्चितो बदात्मधृक् कृच्छ्रेण महता भुवि लब्ध्वापवर्ग्यं मानुष्यं विषयेषु विषज्यते मैत्रेय उवाच स्तुवतीषु अमरस्त्रीषु पतिलोकं गतावधूः यं वा आत्मविदां धुर्यो वैन्यप्रापाच्युताश्रयः इत्थं भूतानुभावोऽसौ पृथुः स भगवत्तमः कीर्तितं तस्य चरितम् उद्दामचरितस्य ते य इदं सुमहत्पुण्यं श्रद्धया विहितः पठेत् श्रावयेत् शृणुयाद्वापि स पृथोः पदवीमियात् ब्राह्मणो ब्रह्मवर्चस्वी राजन्यो जगति पतिः वैश्यः पठन्ने विट्पतिः स्याच्छूद्रा सत्तमतामियात् त्रिकृत्वैदमाकर्ण्य नरो नार्यथवादृता अप्रजः सुप्रजतमो निर्धनो धनवत्तमः अस्पष्टकीर्तिः सुयशाः मूर्खो भवति पण्डिता इदं स्वस्त्ययनं पुंसाम् अमङ्गल्यनिवारणं धन्यं यशस्यमायुष्यं स्वर्ग्यं कलिमलापहं
धर्मार्थकाममोक्षाणां सम्यक् सिद्धिमभीप्सुभिः श्रद्धयैतदनुश्राव्यं चतुर्णां कारणं परम् विजयाभिमुखो राजा श्रुत्वैतदभियातियान् बलिं तस्मै हरन्त्यग्रे राजानः पृथवे यथा मुक्तान्यसङ्गो भगवती अमलां भक्तिमुद्वहन् वैन्यस्य चरितं पुण्यं शृणुयात् श्रावयेत् पठेत् वैचित्रवीत्याभीतं महन्माहात्म्यसूचकम् अस्मिन् कृतम् अतिमर्त्यं पार्थवीं गतिमाप्नुयात् अनुदिनमिदमादरेण शृण्वन् पृथुचरितं प्रथयन् विमुक्तसङ्गः भगवति भवसिन्धुपोतपादे स च निपुणां लभते रतिं मनुष्यः श्रीहरे नमः इति श्रीमद्भागवते महापुराणे चतुर्थस्कन्धे त्रयोविंशोऽध्यायः. இப்பொழுது சமாபன ஸ்லோகத்தோட முடிச்சுக்கிறோம். ஸ்ரீஹரே நமः. ஸ்வஸ்தி பிரஜாभ्यः பரிபாலயந்தாம் न्याय्येन मार्गेण महीं महिषाः गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु. काले वर्षतु पर्जन्यः पृथिवी सस्यशालिनी देशोऽयं क्षोभरहितः ब्राह्मणाः सन्तु निर्भयाः. मङ्गलं यादवेन्द्राय महनीयगुणाब्धये वसुदेवतनूजाय वासुदेवाय मङ्गलम्. वेदवेदान्तवेद्याय मेघश्यामलमूर्तये पुंसां मोहनरूपाय पुण्यश्लोकाय मङ्गलम्. मुचुकुन्दमहानन्द दायिने परमात्मने रुक्मिणी परिणेत्रे च सबलायास्तु मङ्गलम्. चैत्यतेजोपहर्त्रे च पाण्डवप्रियकारिणे कुचेलाय महाभाग्य दायिने तेस्तु मङ्गलम्. देव्यष्टकसमेताय पुत्रपौत्रयुताय च षोडशस्त्रीसहस्रैस्तु संस्तुतायास्तु मङ्गलम्. वंशीविभूषितकरात् नवनीरदाभात् पीताम्बरात् अरुणबिम्बफलाधरोष्ठात् पूर्णेन्दुसुन्दरमुखात् अरविन्दनेत्रात् कृष्णात् परं किमपि तत्त्वमहं न जाने. श्रीहरे नमः. गोपिकाजीवनस्मरणं गोविन्द गोविन्द. हर नमः पार्वतीपतये. हर हर महादेव. जानकीकान्तस्मरणं जय जय राम राम. सद्गुरुस्वामिनः जय. आञ्जनेयस्वामिनः जय.